ओम श्री हनुम भीम मध्वांतर्गत श्री रामकृष्ण वेदव्यासात्मक श्री लक्ष्मी हयग्रीवाय नमः। हरि ओम। हरे श्रीनिवास श्री गुरुराजो विजयते। அனைத்து சஜ்ஜனர்களுக்கும் தாசன் ஸ்ரீனிவாசனின் அநேக கோடி நமஸ்காரங்கள். அனைவரும் அறிய வேண்டிய மத்வ சித்தாந்தத்தின் 26வது பகுதி இது. அச்சேதன தத்துவங்களில் நன்கு படைக்கப்படாத தத்துவங்கள் பற்றி கண்டு வருகிறோம். சென்ற வாரம் புத்தி தத்துவம் மற்றும் மனஸ்தத்துவம் பற்றி கண்டோம். இனி இந்த வாரம் அடுத்தது பட்டியலில் இருக்கும் தத்துவங்களை காணலாம். 24 தத்துவங்களில் மகத் தத்துவம், அகங்கார தத்துவம், புத்தி தத்துவம், மனஸ்தத்துவம் ஆகிய 4 தத்துவங்களுக்கு அடுத்து நாம் காணவிருப்பது பஞ்ச ஞானேந்திரியங்கள் மற்றும் பஞ்ச கர்மேந்திரியங்கள். அண்டத்தில் இருப்பதே பிண்டத்திலும் உள்ளது என்பர். இந்த தத்துவங்கள் நம் ஷரீரத்திலும் உண்டு. பொதுவாக ஞானேந்திரியங்கள் என்றால் என்ன சொல்வோம்? கண், காது, மூக்கு, நாக்கு, தோல், அவ்வளவுதானே. கர்மேந்திரியங்கள் என்றால் என்ன சொல்வோம்? கை, கால், வாய், மலம், ஜலம் விசர்ஜனம் செய்யும் அவயவங்கள், அவ்வளவுதானே. இவற்றின் செயல்பாடுகள் என்ன என்பதை நான் சொல்லி அனைவருக்கும் தெரிய வேண்டியது இல்லை, நமக்கே தெரியும். இந்த புலன்கள் எல்லாம் ஏதோ உடல் இயங்குவதற்காக இருக்கின்றன என்று பலரும் நினைக்கிறோம். வெளியில் நாம் காணும் கண், காது, மூக்கு போன்றவை வெறும் ஜடங்களே, சரியா? இல்லை என்றால் இறந்த உடலால் கூட பார்க்கவும் கேட்கவும் நுகரவும் முடிய வேண்டும் இல்லையா? ஆக உள்ளிருந்து ஏதோ ஒன்று இவற்றை செயல்படுத்துகிறது. கண் பார்த்துவிட்டால் மட்டும் போதுமா? பார்த்ததை கிரகிக்க வேண்டாமா? ஆகவே கண் என்ற ஜட உறுப்பை ஒரு புலன் செயல்படுத்துகிறது. இதுபோல நாம் ஞானம் அடைவதற்கு பேருதவியாய் இருக்கும் புலன்களை ஞானேந்திரியங்கள் என்றும், செயல்கள் அதாவது கர்மங்கள் செய்ய பேருதவியாய் இருக்கும் புலன்களை கர்மேந்திரியங்கள் என்றும் சொல்கிறோம். மற்ற சித்தாந்தங்கள் பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள் என்று மட்டுமே சொல்கின்றன. மத்வ சித்தாந்தம் மட்டுமே இவற்றை நன்கு ஆராய்ந்து இதற்கு 2 ரூபங்கள் உள்ளது என்று சொல்கிறது. இந்த இந்திரியங்களிலும் நாம் புத்தி, மனஸ்தத்துவங்களில் பார்த்தது போலவே தத்துவரூப இந்திரியங்கள் மற்றும் தத்துவரூபமல்லாத ஸ்வரூப இந்திரியங்கள் என்று 2 வகையை கூறுகிறது மத்வ சித்தாந்தம். தத்துவரூப ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும் ராஜச அகங்காரத்தை காரணமாக கொண்டவை, அதிலிருந்து தோன்றுபவை. இந்த இந்திரியங்கள் நான் எட்டர்னல் என்று கூறுகிறோம், அதாவது அனாதி அல்லாதவை, சிருஷ்டிக்கப்பட்டவை என்று கூறுகிறோம். ஆனால் ஸ்வரூப இந்திரியங்கள் அனாதியானவை, சிருஷ்டிக்கப்படாதவை. விஷ்ணு, லக்ஷ்மி மற்றும் ஜீவர்களின் ஸ்வரூபத்தின் தன்மையாகவே உள்ளவை. நாம் முன்பே கண்டதைப் போல ஸ்வரூபத்திற்கும் அதன் தன்மைக்கும் அல்லது ஸ்வபாவத்திற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், விஷ்ணு, லக்ஷ்மி இருவருக்கும்
ஸ்வரூப இந்திரியங்கள் இருந்தாலும் அதன் மூலம் அவர்கள் கிரகிக்கக்கூடியது எதுவும் இல்லை, கிரகிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் ஜீவர்களுக்கோ இந்த இந்திரியங்கள் விஷயங்களை கிரகித்து அனுபவம் பெற உதவுகின்றன. இந்த ஸ்வரூப இந்திரியங்களையே மத்வ சித்தாந்தத்தில் சாட்சி என்றும் அழைக்கிறோம். சாட்சி பாவத்தை பற்றி ஏற்கனவே இத்தொடரில் பேசியிருக்கிறேன், பலருக்கும் நினைவிருக்கும் என்று நம்புகிறேன். சரி, ஜீவஸ்வரூபமே ஒரு அணு அளவுதானே. நாம் ஏற்கனவே கண்டோம். ஒரு குதிரையின் வால் நுனி பகுதியை எடுத்து அதை 10,000 கூறுகள் ஆக்கினால் அதில் ஒரு பகுதியின் அளவே ஜீவஸ்வரூபத்தின் அளவு என்று உபனிஷத் கூறுகிறது. அப்படி இருக்க இந்த ஸ்வரூபத்திற்கென்று ஒரு ஞானரூப புத்தி, ஸ்வரூப மனஸ், ஸ்வரூப இந்திரியங்கள் போன்றவை இருப்பது சாத்தியமா என்று கேட்கலாம். இருக்கிறது, சாத்தியமே என்று கூறுகிறது மத்வ சித்தாந்தம். நம் ஹிருதய ஆகாசத்தில் பகவான் எப்படி இருக்கிறான் என்று ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தன் சர்வ சமர்ப்பண கத்தியத்தில் நன்கு விவரிக்கிறார். ராயர் என்ன சொல்கிறார் தெரியுமா? தேகாந்தர்கத தேகாங்குஷ்ட பரிமித, ஜீவாந்தர்கத ஜீவாங்குஷ்ட பரிமித என்கிறார். அங்குஷ்டம் என்றால் கட்டை விரல் என்று அர்த்தம். இது நம் அனைவருக்கும் தெரியும். தேக அந்தர்கத தேக அங்குஷ்ட பரிமித என்றால் உடலின் உள்ளே நம் ஸ்தூல உடலின் கட்டை விரல் அளவில் உள்ளார் பகவான். ஸ்தூல உடலுக்கு உள்ளே ஸ்தூல உடலின் கட்டை விரல், நாம் கண்ணால் காணும் இந்த கட்டை விரல் அளவில் உள்ளார் பகவான். ஜீவ அந்தர்கத ஜீவ அங்குஷ்ட பரிமித என்கிறார். அடுத்து ஜீவனுக்கு உள்ளே ஜீவனின் கட்டை விரல் அளவிற்கு உள்ளார் பகவான் என்கிறார். அப்பொழுது ஜீவனுக்கு கை, கால் போன்ற அவயவங்கள் உள்ளது என்றுதானே அர்த்தம். இந்த ஸ்வரூப கட்டை விரல் ஸ்வரூபத்தின் ஒரு அங்கம் ஆகிறது. அதுவும் ஸ்வரூபமே, ஜீவஸ்வரூபமே ஜீவன். ஆக இந்த ஸ்வரூப இந்திரியங்கள், ஸ்வரூப அவயவங்கள் அனைத்தும் சேர்ந்ததே ஜீவஸ்வரூபம். அந்த ஜீவஸ்வரூபமே ஜீவன். கற்பனை செய்து பாருங்கள், அவ்வளவு சிறியதாக அணு அளவில் உள்ள ஒரு ஜீவனுக்கு ஒரு கட்டை விரல், அந்த கட்டை விரல் அளவிலே அந்த ஜீவனுக்குள்ளே பகவான். கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? அதேபோல் பகவான் விஷ்ணுவினுடைய ஸ்வரூபமே பகவான்தான். ஜீவனுக்கு எப்படி ஜீவஸ்வரூபமே ஜீவனோ அதுபோல் பகவான் விஷ்ணுவினுடைய ஸ்வரூபமே விஷ்ணு. அவருக்கும் அவர் ஸ்வரூபத்திற்கும் எந்த பேதமும் இல்லை. இந்த விஷயங்கள் நாம் இதற்கு முன் கண்ட பகுதிகளிலேயே பார்த்தவைதான். ஜீவஸ்வரூபம் என்று சொல்லும்போது இது ஏதோ ஒரு ஜீவனுடைய ஸ்வரூபம் என்பது போல் பேதமாக தோன்றும். ஆனால் உண்மையில் அந்த ஸ்வரூபத்திற்கும் ஜீவனுக்கும் பேதமில்லை. இப்படி பேதம் இருப்பது போல் தோன்றுவது ஆனால் உண்மையில் பேதப்படாததை விசேஷம் என்று மத்வ சித்தாந்தத்தில் கூறுகிறோம். இதற்கு மரமேஜை, தங்கச்சங்கிலி போன்ற உதாரணங்களையெல்லாம் கூட கண்டிருக்கிறோம். சரி, மனிதனுடைய கை, கால், கண் போன்ற அவயவங்கள் நம் கண்களுக்கு நன்று புலப்படும் வகையில் உள்ளது. கொசுவை விட சிறிய ஜீவராசிகளும் உள்ளன. அவைகளுக்கும் அவயவங்கள் உண்டு, புலன்கள் உண்டு. நம் கண்களுக்கு புலப்படவில்லை என்பதற்காக இந்த சிறிய ஜீவராசிகளுக்கு எந்த புலனுமே இல்லை என கூறிவிட முடியுமா? அவயவங்களே இல்லை என கூறிவிட முடியுமா? ஒரு கொசுவிடம் சென்று நன்கு உத்து பார்த்தால் அதனுடைய கால்கள் தென்படுகின்றனவே. அதுபோலவே ஜீவன் அணு அளவே இருந்தாலும்
அந்த அணு அளவு ஸ்வரூபத்திற்கும் அவயவங்கள் உண்டு, இந்திரியங்கள் உண்டு. நம் முன்னோர்கள் எந்த அளவிற்கு அறிவு கூர்மை பெற்று யோசித்திருக்கிறார்கள் பாருங்கள். இந்த சித்தாந்த விஷயங்கள் எனக்கு மிக பெரிய பிரமிப்பையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்துகிறது. இது மேன்மேலும் வளர அந்த இந்திரா ரமணனும் பெரியோர்களும் அனுகிரகிக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறேன். நாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்கிறோம், அனுபவிக்கிறோம். எப்படி கிரகித்து அனுபவிக்கிறோம்? தத்துவரூப இந்திரியங்கள் சிருஷ்டிக்கப்பட்டவை, ஒரு கட்டத்தில் அழிக்கப்படும். ஆனால் ஜீவனுக்கோ அனுபவம் என்பது சிருஷ்டிக்கு வரும் முன்னரும் அஸ்ரிஜ ஸ்திதியிலும் இருந்திருக்கிறது, மோட்சமடைந்த பின்பும் இருக்கும். அந்த அனுபவம் இருக்கும். அப்பொழுது ஸ்வரூப இந்திரியங்கள் மூலமாகவே அனுபவம் என்பது ஏற்படுகிறது. இந்த ஸ்வரூப இந்திரியங்களை சாட்சி என்று கூறுகிறோம். இவை அளிக்கும் அனுபவங்களை சாட்சி பிரத்யக்ஷம் என்று சொல்கிறோம். நாம் முன்பே அவ்யக்ருத ஆகாசம், காலம் போன்றவற்றை பற்றி பேசும் பொழுது சாட்சி அனுபவத்தை பற்றி கண்டோம். அதாவது தத்துவரூப புலன்களின் உதவியின்றி ஆகாசம், காலம் போன்றவை சாட்சியான ஸ்வரூப இந்திரியங்களால் நேரடியாக உணரப்படக்கூடியவை. நான் இருக்கிறேன் என்ற சிந்தனையே ஆகாசம் என்ற தத்துவம் இருப்பதை நிரூபிக்கிறது. ஏனென்றால் நாம் எங்கு இருக்கிறோம் என்ற ஒரு கேள்வி வருகிறது இல்லையா? அது மட்டுமல்ல, நம் உடலோடு தொடர்புடைய தத்துவரூப இந்திரியங்கள் அள்ளித்தரும் அனுபவங்களும் கூட நம் சாட்சியால், அதாவது ஸ்வரூப இந்திரியங்களால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். இல்லையேல் அவை ஜீவனின் அனுபவம் ஆகாது. அனுபவம் யாருக்கு ஏற்படுகிறது? உடலுக்கு ஏற்படுவதில்லையே, ஜீவனுக்குத்தானே ஏற்படுகிறது. ஆக இப்பகுதியில் ஞானேந்திரியங்கள் மற்றும் கர்மேந்திரியங்கள் பற்றி கண்டிருக்கிறோம். மிக குறைவான விஷயங்களையே சொல்லியிருக்கிறேன். பெரியோர்களிடம் சென்று கேட்டால் இன்னும் பல விஷயங்கள் தத்துவங்களிலிருந்து தெரிய வரும். உண்மையில் தத்துவ சங்கியானத்தின் துணை கொண்டு இவ்விடத்தில் நாம் பார்க்க வேண்டியது நன்கு சிருஷ்டிக்கப்படாத ஜட தத்துவங்களை மட்டுமே. ஆனால் இந்த தத்துவங்களிலும் தத்துவரூபம், அனாதி ரூபம் என்று இரண்டு கோணங்கள் இருப்பதாக மத்வ சித்தாந்தம் கூறுவதை மக்களுக்கு எடுத்து கூற இது ஒரு நல்வாய்ப்பு என்று தோன்றிற்று. அதனால் இரண்டையும் சேர்த்தே கூறுகிறேன். சற்று கடினமாக இருந்தால் மீண்டும் மீண்டும் தயவு செய்து கேளுங்கள். கேட்காமல் நமக்கு புரியவில்லை என்று விட்டுவிடாதீர்கள் என வேண்டி கேட்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு அளித்திருக்கும் கிரந்தாலயாவுக்கும் திரு அம்மன் சத்யநாதன் சுவாமிக்கும் எனது கோடான கோடி நன்றிகள். இத்துடன் இப்பகுதியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பகுதியில் 24 தத்துவங்களில் எஞ்சி இருப்பவற்றை காண்போம். நன்றி. சர்வம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசார்ப்பணமஸ்து.